மகாஜனங்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து ஒரு வார காலமாக தொகுதியில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு தொடங்கி ஒரு 10 மணி நேரம் நடந்தே சென்று வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வருகிறோம். வாக்காளர்களிடையே மிகப்பெரிய அளவிலான எழுச்சியும் வரவேற்பும் இந்த ஆட்சிக்கும் எதிர்வரும் கழக ஆட்சிக்கும் இருப்பதை உணர முடிகிறது. கடந்த 4-5 நாட்களில் நம்முடைய மதுரவாயில், விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி போன்ற தொகுதிகளிலும் அந்தந்த வேட்பாளர்களுடன் வாகனங்களில் வாக்கு சேகரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். எல்லா தொகுதிகளிலும் அங்கிங்கனாதபடி எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான ஆதரவு, ஒரே மாதிரியான எழுச்சி. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. குறிப்பாக திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு 22 அரசியல் கட்சிகள் கூட்டணி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக ஒரு புதிய கூட்டணியும் ஒன்று இணைந்திருக்கிறது. அதாவது இந்த வாக்கு கேட்டு போகிற இடங்களில் எல்லாம் தாய்மார்கள் இதற்கு முன்னால் எல்லாம் நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்க என்று சொல்லுவார்கள். ஆனால் தற்போது அதில் பெரிய மாற்றம். நாம ஜெயிச்சிருவோம், நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம முதலமைச்சர் திரும்ப வந்துருவாரு என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 2,93,00,000 மகளிர் வாக்காளர்களும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருக்கிறார்களோ என்கின்ற அளவிலான மகிழ்ச்சி நிலவுகிறது. வேறு எந்த தேர்தலிலும் இது போன்றதொரு சூழல் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு மகளிரிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு. அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிற காலை உணவு திட்டமாக இருந்தாலும், விடியல் பயண திட்டமாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை போன்ற திட்டங்களாக இருந்தாலும் நூற்றுக்கணக்கான திட்டங்களினால் மக்களின் மனதை முழுமையாக கவர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, வருகிற 5 ஆண்டுகளுக்கு தேவையான தேர்தல் அறிக்கை என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய அளப்பரிய திட்டங்கள், சாதனைக்குரிய திட்டங்கள். குறிப்பாக 2006 மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிற ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது சொன்னார், இது இந்த தேர்தலின் கதாநாயகன் என்றார். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை முதல்வர் அவர்களே சொன்னது, இது இந்த தேர்தலின் கதாநாயகன் மட்டுமல்ல, கதாநாயகியும் கூட என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, இது இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள், மகளிருக்கான உரிமை தொகையை 2000 உயர்த்துவது, ஓஏபி என்று சொல்லப்படுகிற ஓல்டேஜ் பென்ஷன், முதியோர், அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், முதிர்கன்னிகள் போன்றவர்களுக்கு உதவித்தொகையை 2000 உயர்த்தி வழங்குவது, மாற்றுத்திறனாளர் பெருமக்களுக்கு 1000 1500, 1500 2500 என்கின்ற வகையில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது, ஒரு 35 லட்சம் மடிக்கணினிகள் வழங்குவோம் என்று சொல்லியிருப்பது, இப்படி ஏராளமான திட்டங்கள். எல்லா திட்டங்களை விட மகளிரை கூடுதலாக கவர்ந்திருக்கிற திட்டம் இல்லத்தரசி என்கின்ற திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு இன்கம் டாக்ஸ் அசஸியும் இல்லாத மகளிருக்கு 8000 ரூபாய் கூப்பன் தருகிற திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்களினால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு திமுக வேட்பாளர்களையும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களையும் வரவேற்று மகிழ்கிறார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாவட்ட பகுதி அளவிலான தலைவர்களும் நிர்வாகிகளும் அவரவர்களுடைய கட்சிகளின் கொடிகளை கரங்களில் ஏந்தியவாறு எங்களோடு தினமும் 10 மணி நேரம் நடந்தே வந்து வாக்குகள் சேகரிப்பது என்பது அவருடைய தியாக உணர்வை, அவருடைய ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இன்றைக்கு காலை நானும் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய டெபுட்டி மேயர், துணை மேயர் அன்பிற்கினிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களும், நம்முடைய லயோலா கல்லூரியின் பேராசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் தீபக் அவர்களும், இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர்கள் முன்னிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறோம். மதிப்பிற்குரிய லயோலா தீபக் அவர்கள் ஏற்கனவே திமுக கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணியின் மாநில பொதுச் செயலாளராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவர் சைதாப்பேட்டையில் 5, 6, 7, 8 ஆகிய 4 நாட்கள் ஒரு 100 மாற்றுத்திறனாளர்களோடு வருகை தந்து அவர்களை வைத்து வாக்குகள் சேகரித்தார். உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான, அவர் வாக்கு கேட்ட இடங்களிலெல்லாம் தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்ச்சி பயணத்தை அவர் மேற்கொண்டார்.
அந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் 68 அரசாணைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமாக வெளியிட்டிருப்பது என்பது அநேகமாக உலக வரலாற்றில் ஒரு 5 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்தனை புதிய அரசாணைகளின் மூலம் நன்மைகள் என்கின்ற வகையில் 68 ஆணைகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் உரையாற்றுகிற போது ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஆணைகள் குறித்து பேசுவது மக்களிடையே பெருத்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அவர் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்றாலும் சைதாப்பேட்டையில் முதலில் தொடங்கி இருக்கிறார். டெஃபினட்டா ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் சொன்னது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுனாரு. அந்த வாசகத்தையும் கடந்து 234க்கு 234 வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. வருகிற கருத்து கணிப்புகள் இப்போது லோக்போல் என்கின்ற அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்யூனா வர்ற கருத்து கணிப்புகள் அதுல எல்லாமே 200 இடங்களில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களிடையே இருக்கிற அந்த மனநிலை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் 234க்கு 234 வெற்றி பெறும் என்கின்ற அளவில் வந்திருக்கிறது. இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு செயல் அல்ல, கள நிலவரத்தை அறிந்து சொல்லப்படுகிற ஒரு செய்தி. நாங்கள் நடந்து செல்வதற்குரிய காரணமே கூட ஒவ்வொரு வாக்காளரையும் அவர்களுடைய கரங்களை பற்றி அவர்களோடு எங்களுடைய ஸ்பரிசத்தை பரிமாறிக்கொள்ளுகிற போது அவருடைய மனநிலையை திமுகவுக்கும் அவர்களுக்குமான இணைப்பை அதை வலுப்படுத்துகிற வகையில் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணத்தையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் என்பது கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். கடந்த 5 வருடங்களாக சைதாப்பேட்டை தொகுதி நீங்க பயணிச்சு வரீங்க, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ அடிப்படை வசதிகள் பொறுத்தவரை எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு, மேலும் அடுத்த கூடுதல் ஆண்டுகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம்? அடிப்படை வசதிகளையும் தாண்டி இன்னமும் ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய அளவிலான திட்டங்கள் சைதாப்பேட்டையில் வந்திருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த மருத்துவமனை, இந்தியாவிலேயே மிக சிறந்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை, உலகிலேயே மிக சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை, தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா, அதாவது உலக அளவில் ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு ஒரு 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டு வருகிற மேம்பாலம், ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு எல் வடிவ மேம்பாலம், வேளச்சேரி சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்படவிருக்கிற மேம்பாலம், இப்படி ஏராளமான திட்டங்கள் சைதை தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பையும் மீறிய செயல் அது செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளை பொறுத்தவரை பெருமதிப்புக்குரிய துணை மேயர், மண்டல குழுவின் தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சைதாப்பேட்டையில் மிக சிறப்பாக செய்து மக்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார்கள். எந்த தேர்தலாக இருந்தாலும் வாக்கு கேட்டு போகிற போது அடிப்படை தேவைகள் நாளுக்கு நாள் மாறுபடும். இன்னைக்கு ரோடு போட்டிருப்போம், நாளைக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அதை வெட்டி இருந்தாங்கன்னா ரோடு மேடும் பள்ளமா இருக்கும், அதை சுட்டி காட்டுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்பது நாங்கள் சந்திக்கிற ஒருவர் கூட எந்த அடிப்படை தேவைகள் குறித்தோ அல்லது